வைக்க போகிறேன். சூர மீன் நான் கழுவி வச்சுருக்கேன். எல்லாம் கொஞ்சம் ஒரு அரை முறி தேங்காய், அரை முறி போடுங்க. போட்டு நல்லா மிக்ஸ். ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி, காஷ்மீரி சில்லின்னா ஒரு ஸ்பூன். மற்ற இது வந்து காரம் இருக்காது, அதனால தான் நான் நல்ல மிளகு போட சொல்லுதேன். ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி, 2 ஸ்பூன் மல்லிப்பொடி போடணும். அது 2 நல்ல மிளகு, 2 ஜீரகம், ஒரு அரி வெள்ளைக்கூடு, கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு 5 சின்ன வெங்காயம் நல்லா தோலியை உரிச்சிட்டு மசாலையில் போட்டு அடிச்சிருங்க. உங்களுக்கு மல்லிப்பொடி குறைச்சி போடணும்னா 1 ஸ்பூன் மல்லியும் 2 அந்த வெந்தயம், இவ்வளோத்தையும் வெந்தயத்தை வறுத்து வச்சுருந்தா நீங்கள் வறுத்து போடுங்க. நான் வறுத்து தான் வச்சேன், அதனால நீங்கள் வந்து வறுத்து போடுங்க வெந்தயத்தை. ஓமம் போடணும்னு ஆசை இருக்கு. நாகர்கோவிலில் நம்ம இப்படி தான் வைப்போம். மிக்சியில் போட்டு நல்லா மாவு போல் அடித்து வச்சுட்டு என்ன செய்யணும்னா அளவு ஒரு நெல்லிக்காய் அளவு, எவ்வளவு மீன் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் புளி சேர்த்துக்கிடுங்க. ஒரு நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் அளவு புளி போடுங்க. அதையும் தண்ணியில் ஊற போட்டுருங்க. ஊற போட்டுட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா நல்லா பிசைஞ்சு இதில் ஊற்றணும். மாங்காய் கிடச்சுன்னா மாங்காய் போடலாம். சூர மீனுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்காய் போடலாம். முருங்கைக்காய் உங்களுக்கு இல்லாட்டா 2 பச்சை மிளகும், ஒரு தக்காளியும் 2 பச்சை மிளகும் நல்லா நறுக்கி மசாலையெல்லாம் கூட்டி அடுப்பில் வச்சுட்டு இதை நீங்கள் பச்சை மிளகையும் வெட்டி தக்காளியும் வெட்டி அந்த இதில் போடுங்க. குழம்பு கொதிச்சு வரும்போது திறந்து லேசாக கரண்டி வச்சு சைடோடி கிண்டி வச்சுருங்க, அடிபிடிக்காமல். சூர மீன் இப்படி வச்சா சூப்பராக இருக்கும். இது உங்களுக்கு மாங்காய் கிடைச்சா மாங்காய் போடுங்க. சூர மீனுக்கு மாங்காய் சூப்பராக இருக்கும். மாங்காயும் முருங்கைக்காயும் உங்களுக்கு அதெல்லாம் பிடிக்கலைன்னு உண்டுன்னா, எனக்கு பிடிக்கும், அதனால நான் மாறி மாறி போடுவேன். மாங்காய் போடுவேன், ஒரு நாள் முருங்கைக்காய் போடுவேன். தக்காளி 2-3 ஒரு தக்காளி 2 பச்சை மிளகும் போட்டு வைப்பேன். அது ஒரு மணம். சூர மீன் அவ்வளோ மணக்கும். வச்சு தின்னு பாருங்க. மீனில் தொலி இருந்துன்னா நீங்கள் அந்த தொலியை உரிச்சு எடுத்துருங்க. சரியா? அந்த தொலியை விரிச்சு எடுத்துட்டு வைங்க. அந்த தொலி இருந்தால் துண்டு மீன் சாப்பிடுங்க. அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் கூட தெரியும் உங்களுக்கு. இப்படி வைங்க மக்களேன்னு கரெக்டாக சொல்லி தருவேன். என்ன ஃபோன் நம்பரை கேக்கிடுங்க. எப்படி நான் சொல்லி தர மாதிரி செம்ம டேஸ்டாக இருக்கும். பொறுமையாக வைக்கணும். எதுவும் அவசரத்தில் செய்யக்கூடாது. எல்லாம் எடுத்து கிட்ட வச்சுக்கிடணும். தேங்காய் திரி வச்சுக்கிடணும். மசாலா டப்பா எல்லாம் கிட்ட வச்சுட்டு நான் சொல்லியிருக்க நீங்கள் இதே மாதிரி செய்து சாப்பிடுங்க. நான் இதே மாதிரி தான் செய்வேன் டெய்லி. ஒரு நாள் வெரைட்டியாக வைப்பேன். ஒரு நாள் வைக்கிறது மறுநாள் வைக்க மாட்டேன். அதை ஒரு வாரம் தின்னுட்டு அது பிறவையிலே குழம்பு வச்சு படிச்சிருக்கேன். எத்தனை வயசு? ஒரு 8 வயசுலேயே எங்கள் அப்பாவுக்கு பக்கத்தில் நான் நிற்பேன். குழம்பு வைக்கும்போது நானும் கூட சேர்ந்து அவருக்கு எல்லாம் மசாலையெல்லாம் அம்மியில் அரைச்சு கொடுப்பேன். அவர் அரைக்க சொல்லுவார். இப்போதான் அந்த காலத்தில் மல்லியை வந்து பச்சையில் தான் அரைப்போம். சும்மா ருசியாக இருக்கும் குழம்பு. பச்சை மல்லி அரைச்சி வத்தல் மிளகும் அரைச்சி உருட்டி தனியாக வச்சுட்டு, திருப்பி தேங்காய் அரைச்சி தனியாக உருட்டி வச்சுட்டு, அப்புறம் வெங்காயத்தை உள்ளியே அந்த இதுலேயே அரைச்சிட்டு கலக்கி வச்சு குழம்பு வச்சு இங்க மணக்கியது இருந்தா ஐயோ எங்கேயோ மீன் குழம்பு வைக்க சொல்லி சந்தோஷப்படுவாங்க. அதெல்லாம் இப்ப கிடையாதுல்ல. இதெல்லாம் இப்படி ஒரு மெத்தேடு. அதே மாதிரி செய்து பாருங்க, செம்ம ருசியா இருக்கும்.